பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5:14 நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளையை இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம எல்லாமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு விசுவாசிக்கிற எல்லாருமே வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு இந்த வெளிச்சம் உனக்கு வேண்டுமானால் நீ இயேசுவை விசுவாசிக்கிற மகனாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த வெளிச்சம் இலவசமாகவே உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளையை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்து அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தேவன் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு இருளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமானால் கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தான் நம்ம இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வருவோம் என்று ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று முதலாவது நம்ம அறிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளிச்சத்துக்கு வர வேண்டுமானால் நீ முதலாவது இயேசு விசுவாசிக்கிற மகனாக நீ இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே நம்ம எல்லாமே குடும்பத்தில் தேவ வெளிச்சம் இருக்க வேண்டுமானால் இயேசு இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் தேவ வெளிச்சம் இல்லை என்றால் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்தில் வரவே முடியாது. இன்னைக்கு தேவ வெளிச்சம் விரும்புகிற மகனாக நீ இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தாங்க வெளிச்சமே. அந்த வார்த்தை அதிகமாக நீ வாசிக்கும் போது கண்டிப்பாக தேவ வெளிச்சம் உனக்குள்ளே காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை இந்த மூலியமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.